Hello, dear students. Welcome back to another free session of lifelong learning access. இன்றைக்கு நாங்க இன்னொரு புதிய செஷன்ல மீட் பண்ண போறோம். And today we are meeting for another brand new session. And this lesson is very interesting. And after learning this, you will enjoy using this pattern in your day-to-day conversations. அதாவது இன்னைக்கு நாங்க படிக்க போற லெசன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ். அது இந்த லெசன்ஸுக்கு பிறகு, இன்றைய நாளுக்கு பிறகு நீங்க இதை பாவிக்கிறது மிகவும் உங்களுக்கு ஒரு என்ஜாயபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் என்று சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல நாங்க பேசுறதுக்காக, இப்ப தமிழையோ சரி எல்லா மொழிகள்லையும் பேசுறதுக்காக ஒரு தொடர் போல இருக்கு. சில வாக்கியங்கள், அந்த வாக்கியத்துல ஒரு சில பகுதிகளை மட்டும் நாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாற்றுவோம். அப்ப இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை நாங்க இங்கிலீஷ்ல பாவிக்கும் போது யூ ஃபீல் லைக் கம்ஃபர்டபுள் அண்ட் இட் மேக்ஸ் யூ ஸ்பீக்கிங் ஈஸியர். அதாவது நீங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பாவிக்கக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க. அதே நேரத்துல யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸும் இருக்கு, பேசுறதுக்கு இலகுவாகவும் இருக்கு. அதே நேரத்துல நீங்க இங்கிலீஷ் பேசுறத ஒரு சாதாரணமா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இங்கிலீஷ் பேசுவீரோ அந்த லெவலுக்கு உங்களால இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு முறை கிடைக்குது. அப்ப இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல நீங்க செய்ய வேண்டியது, what all you have to do is just to change one or two words from this pattern. இந்த பேட்டர்ன்ல இருந்து ஒரு வார்த்தை அல்லது ரெண்டு வார்த்தைகளை நாங்க மாத்தி மாத்தி எங்களோட சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்றது போல, நாங்க பேசுற சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்றது போல, அல்லது நாங்க எங்களோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு போல அந்த வேர்டுகளை மாற்றும் போது அது உங்களுக்கு சரியான முறையில நீங்க சொல்ல வர விஷயத்த உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அது இன்னைக்கு நாங்க இதுல ஒரு சிம்பிள், அதாவது நிறைய சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதுல சிம்பிளான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை நாங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க எங்களுடைய டிப்ளமா ப்ரோக்ராம்ல சில சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் படிச்சிருக்கிறீங்க. ஸோ அதையும் நீங்க திரும்ப ஒருக்கா ரிகால் பண்ணி பார்க்கலும். அதே போல இன்னும் சில சிம்பிளான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுல நாங்க முதல்ல பார்க்க போற சென்டென்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, பேட்டர்ன் சொல்றது ஒரு டிசைன் அல்லது ஒரு இது அப்படியே தொடர்ந்து வருது, அதுல கடைசி துண்டை மட்டும் நீங்க மாத்த போறீங்க. பாருங்க, இட் இஸ் குட் டு, அங்கே இட் இஸ் குட் டு, அங்கே நீங்க ஒரு பேஸ் வேர்ப் ஆட் பண்ண போறீங்க. இட் இஸ் குட் டுவோட ஒரு பேஸ் வேர்ப் நீங்க இதுல ஆட் பண்ணணும். ஸோ பேஸ் வேர்ப் சொல்றது வந்து உங்க எல்லாருக்குமே இலகுவாக விளங்கும் பண்றதுக்காக இட் இஸ் குட் டு அங்கே ஒரு பேஸ் வேர்ப் ஆட் பண்ண போறீங்க. ஸோ இந்த இட் இஸ் குட் டு என்றது என்னத்துக்கு நாங்க பாவிக்கிறோம் பார்த்தா, we use these sentence patterns to tell general truth. ஸோ ஒரு பொதுவான உண்மைகளை பற்றி பேசும்போது, இந்த விஷயம் செஞ்சா நல்லம் என்று, இந்த விஷயம் செய்யறது நல்லம் என்றதுக்கா நாங்க பொதுவான விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த இட் இஸ் குட் டு என்ற இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை பாவிக்கிறோம். ஸோ அதுல முதலாவது பாருங்க, இட் இஸ் குட் டு, அங்கே பேஸ் வேர்ப். ஸோ இட் இஸ் குட் டு லிசன் டு அதர்ஸ் ஒப்பீனியன். மற்றவர்களுடைய கருத்தை கேட்கிறது ஒரு நல்ல விஷயம், நல்ல. It is good to listen to others' opinion. It is good to be nice. அதாவது நல்ல முறையில நடந்து கொள்றது நல்ல விஷயம், நல்ல முறையில் இருக்கிறது, நல்ல முறையில் நடந்து கொள்றது ஒரு நல்ல விஷயம். It is good to be nice. அப்ப இந்த நைஸுக்கு பதிலா நீங்க வேற வேற adjectives பாவிக்கலாம். You have already studied about adjectives. So it is good to be kind. It is good to be polite. அப்படியான adjectives உங்களுக்கு அதுல மாத்த வேண்டியது மட்டும்தான் வேலை. It is good to work with others. மற்றவர்களோட ஒன்று செஞ்சு வேலை செய்யறது நல்ல. பாருங்க, மற்றவங்களோட ஒன்று சேர்ந்து வேலை செய்யறது ஒரு நல்ல விஷயம்ன்றதை காட்டுது. அப்ப இங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல அட்ஜெக்டிவ்க்கு அடுத்ததா இப்ப இதுல நைஸ் என்ற அட்ஜெக்டிவ் இருக்கு, அதோட சேர்த்து நீங்க உங்களுக்கு தேவையான அட்ஜெக்டிவ்ஸ் அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்றது போல பாவிக்க முடியும். It is good to be friendly. It is good to be humble. It is good to be calm in all situations. எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொது என்ன சொல்றது, காமன் சொல்றது நிதானமாக இருக்கிறது நல்ல. It is good to work with others. It is good to work with others. மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது நல்ல விஷயம், தனியே நாங்க எந்த வேலையும் செய்யாம. So it is good to work with others. It is good to sleep early. நேரத்துக்கு தூங்க போறது நல்ல விஷயம். It's one of the good habits. அது நல்ல பழக்கங்கள் ஒன்று என்ன, it is good to sleep early.
நேரத்துக்கு தூங்குறன்றது ஒரு நல்ல விஷயம். And this is the important one. You can see it is good to make mistakes when learning a language. ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது பிழவுறது நல்ல விஷயம். Why? Because we are learning from our mistakes. நாங்க எங்களுடைய பிழைகள்ல இருந்து கற்றுக்கொள்றோம். So therefore, it is good to make mistakes when learning a language. Not only learning English, you learn any other language. So it is good to make mistakes when learning. அதாவது நாங்க படிக்கும் போது பிழைகளை விடுறது நல்ல. அப்ப பிழை விட்டா தான் எங்களுக்கு சரியான முறையில எதுல பிழை விட்டுருக்குன்னு எது நான் சரி செய்யணும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ இட் இஸ் குட் டு மேக் மிஸ்டேக் வென் லேர்னிங் அ லாங்குவேஜ். ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது பிழை விடுறது நல்லதுதான். ஸோ அப்ப நாங்க பிழை விடத்தான் நாங்க அதுல இருந்து அடுத்த நிலைக்கு போறோம். அப்ப இட் இஸ் குட்ன்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு பொதுவான உண்மை. ஒரு இந்த விஷயம் செஞ்சது நல்லம், செய்தால் நல்லம், செய்யறது நல்லதுன்றதுக்காக நிறைய அர்த்தங்களை நாங்க பேச்சு தமிழ்ல கேட்டது போல வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டு வரலாம். ஆனா அதுல ஓவரால் ஐடியா என்ன? இந்த விஷயம் செய்யறது நல்லதுதான் என்று சொல்றதுக்கு இந்த இட் இஸ் குட் டு அதோட சேர்த்து நீங்க பேஸ் ஒர்க் தான் பாருங்க. இப்ப நான் பேஸ் ஒர்க் பண்றதுக்காக சில பேர் யோசிக்கலாம், பேஸ் ஒர்க் மட்டும்தானே வரணும், ஐஎன்ஜி போடக்கூடாது அப்படின்னுலாம் சில நேரங்கள்ல சிலவங்களுக்கு எண்ணங்கள் வரலாம். ஸோ அப்படியான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படாது. பேட்டர்ன்ன்றது ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுது. இங்க ஒரு இடத்துல பேஸ் வேர்ப்ண்டா அடுத்த இடங்கள்லயும் பேஸ் வேர்ப் வந்து கொண்டே இருக்கு. அப்ப it is good to listen to others' opinion. It is good to be nice. It is good to work with others. It is good to sleep early. இது ஒரு பேட்டர்ன். அப்ப இந்த பேட்டர்னை நீங்க இந்தியில இருந்து பாவிக்க தொடங்க. உங்களோட வீட்டுல இருக்கிற விஷயங்கள் அல்ல, நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணக்குள்ளே சரி, யாருக்காவது இது விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லக்குள்ள இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததை பார்ப்போம். The next pattern is இந்த குட் டு என்றது போலவே நாட் டு என்றதை நாங்க இந்த குட்டுக்கு பக்கத்துல அடிக்கிறோம். ஸோ குட் டு என்று தானே பாவிச்சோம் இதுக்கு முதல் பார்த்ததுல. இப்ப நாங்க பாவிக்க போறது குட் நாட் டு என்ற விஷயத்தை பாவிக்க போறோம். இது விளங்கிட்டா? அப்ப குட் டு சொல்றதுக்கு என்னது? இந்த விஷயம் செஞ்சா நல்ல. குட் நாட் டு என்று வரும்போது இந்த விஷயத்தை செய்யலாட்டி நல்லம் என்று சொல்லுவோம். பாருங்க, இட் இஸ் குட் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். இட் இஸ் குட் டு ட்ரிங்க் a lot of water. நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லம். அப்ப குட் டு என்று வருது. இட் இஸ் குட் நாட் டு ஸ்மோக்ண்டா ஸ்மோக் பண்ணலாட்டி நல்லம், அந்த வேலையை செய்யலாட்டி நல்லம் என்று சொல்றதுக்கு பேச்சு தமிழ்ல சொல்றேன்டா, ஒரு வேலையை செய்யலாட்டி நல்லம் என்று சொல்றதுக்கு குட் நாட் டு வரும். பாருங்க, இட் இஸ் குட் நாட் டு ஸ்மோக். புகை பிடிக்கலாட்டி நல்லம், பிடிக்கலாட்டி நல்லம் என்று சொல்றது இட் இஸ் குட் நாட் டு ஸ்மோக். இட் இஸ் குட் நாட் டு ஸ்மோக் என்று சொல்லுவேன். It is good not to judge others by their appearance. This is also one of the wonderful things. அது என்னது? It is good not to judge others by their appearance. ஒரு ஆளோட தோற்றத்தை வச்சு ஒரு ஆளை நாங்க ஜட்ஜ் பண்றது பண்ணாம இருந்தா நல்லம் என்றது. ஒரு ஆளோட தோற்றத்தை வச்சு அவரை ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது நல்லம் என்று சொல்றது. அப்படி it is good not to judge others by their appearance. அவங்களுடைய தோற்றம், appearance என்றது தோற்றம். It is good not to eat a lot of candy. It is good not to eat a lot of candy. Candy என்றது sweets, toffees, chocolates அந்த இதுல candy என்று சொல்லுவோம். அப்ப என்ன? நிறைய இனிப்பு பண்டங்கள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. It is good not to eat a lot of candy. It is good not to lie. பொய் சொல்லாம இருக்கிறது நல்லம். பொய் சொல்லாம இருக்கிறது நல்லம். It is good not to cross your limit. Cross your limit என்றது நாங்க பொதுவா பாவிக்கிறேன்னா இன்னொரு ஆள் விஷயத்துக்கு தலை போடுறது. ஒரு ஆள்
இப்போ யாராவது ஒரு ஆள் வந்து மற்றவங்களோட விஷயத்துக்கு தலை போடுறதுக்கு தான் இதை பாய்ப்போம். அப்ப இட் இஸ் குட் நாட் டு கிராஸ் யோர் லிமிட். உன்னுடைய என்ன சொல்ற, உனக்குன்ற ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை தாண்டி தலைப்படாம இருக்கிறது நல்லது. மற்றவங்களோட விஷயங்கள்ல தலைப்படாம இருக்கிறது நல்லதுன்றது இப்படி சொல்லலாம். அப்படி இட் இஸ் குட் நாட் டு கிராஸ் யோர் லிமிட். இப்ப யாராவது உங்களோட பர்சனல் லைஃப்ல அடிக்கடி இன்டர்ஃபியர் ஆகுறாங்கன்னா, so you can see this, you can say this. So what is that? It is good not to cross your limit. It is good not to go out with friends every time. எல்லா நேரமும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது நல்லதல்ல. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா நேரமும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகாம இருக்கிறது நல்லது. இந்த வேலையை செய்யாட்டி தானே. அப்ப it is good not to go out with friends every time. ஒவ்வொரு முறையும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகாம இருக்கிறது நல்லது. பாருங்க, அவ்வளவு சின்ன விஷயங்கள். இதுக்கு முதல் ஒரு வேலை செஞ்சா நல்லம், இட் இஸ் குட் டு. ஒரு வேலை செய்யலாட்டி நல்லம் சொல்லக்குள்ள இட் இஸ் குட் நாட் டு வருது. சின்ன அதுல நொட்டன்றது மட்டும்தான் மாறி இருக்கு. அதை நாங்க மாறி போட்டா சரி. சரிதானே? அப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டா? சாராயம் குடிக்காம இருந்தா நல்லம். இதை எப்படி சொல்லுவோம்? I'll give you a minute. உங்களுக்கு ஒரு 1 minute தரேன். 1 minute தேவையில்ல. I'll give you 10 seconds. சாராயம் குடிக்காம இருக்கிறது நல்லது. எப்படி வரும்? Yes. It is good not to drink alcohol. Or it is good not to take liquors. Liquor ன்னு சொல்லலும், alcohol ன்னு சொல்லலும். Alcohol. அப்போ ஒரு விஷயம் செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லும் போது என்ன செய்றேன்? It is good not to என்றதை பாவிச்சு இங்கேயும் நீங்க பேஸ் verb தான் பாவிக்க வேண்டும். You have to use only the root verb. Root verb என்னும் சொல்லுவோம். நாங்க இதை பேஸ் verb என்னும் சொல்லுவோம். Right, here we go. Let's move on to the next slide. மூன்றாவது நாங்க பார்க்க போறோம். It's time to and then the base verb. It's time to. When do we use this? To show that we need to do something now, or now it's the right time to do something. என்னது? ஒரு வேலையை செய்யறதுக்கான சரியான நேரம் இதுதான் என்று சொல்றதுக்கு இந்த பேட்டர்னை நாங்க பாவிக்கிறோம். It is time to say goodbye. It is time to say goodbye. Imagine, so today is the last day of your class and you're having the farewell, and after the farewell you can say, so when you're going to wind up the session, you can say winding up, it's time to say goodbye. என்ன இப்போ உங்க எல்லாருக்கும் goodbye சொல்றதுக்கான நேரம். அப்ப it is timeன்றதை நீங்க contractionல சொல்றேன்டா, it's time to. It's time to and the base verb. It's time to say goodbye. It's time to stop talking and take action. பேசுறத நிறுத்திட்டு செயல்ல ஈடுபடுறதுக்கான நேரம் இது. It's time to stop talking and take action. பேசுறத நாங்க நிறுத்தி செயல்ல ஈடுபடுறதுக்கான நேரம் இது. It's time to stop talking and take action. It's time to go home. It's time to go home. It's time to go home. வீட்டை போறதுக்கான நேரம் இது. லேட் ஆயிட்டு. It's getting late. நேரம் ஆகி கொண்டிருக்கு. My mother will scold. அம்மா ஏசுவாங்க. So it's time to go home. வீட்டை போறதுக்கான நேரம். It's time to work together. நாங்க ஒன்று சேர்ந்து வேலை செய்யறதுக்கான நேரம் இது. It's time to work together. It's time to practice. பயிற்சி செய்யறதுக்கான நேரம் இது. So we have completed the theory. So it's time to practice. பயிற்சி செய்யறதுக்கான நேரம் இது. So it's time to say goodbye. It's time to stop talking and take action. It's time to go home. It's time to work together. And it's time to practice. நாங்க இங்க பாவிக்கக்கூடியதா இருக்கு. எப்ப பாவிக்கலாம்? To shows that we need to do something now, or that now is the right time to do something. ஒரு வேலையை செய்யறதுக்கான சரியான நேரம் இதுதான் என்று சொல்லக்குள்ள என்னால இந்த பேட்டர்னை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
இந்த பேட்டர்னு நான் கொஞ்சம் என்னால அடுத்த லெவல்ல கொண்டு போயிடலாம். இதுல இந்த டைமுக்கு முன்னாடி எனக்கு அட்ஜெக்டிவ் போடக்குள்ள இதுல மீனிங் என்னால மாத்த முடியும். ஒரு சிங்கிள் அட்ஜெக்டிவ் இந்த இந்த ஃப்ரேஸ்ல, அதாவது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல அந்த மீனிங்க மாத்து. See the magic? பாருங்க, இட்ஸ் டைமோட சேர்த்து இட்ஸ் பேட் டைம் டு கோ அவுட். இது இப்ப வெளியில போறதுக்கு நல்ல என்னது கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பேட் டைம். இட்ஸ் பேட் டைம். இட்ஸ் பேட் டைம் சொல்லக்குள்ள என்ன நடக்குது? இப்ப டைம் சாதாரணமா நேரத்தை சொல்லுது. பேட் டைம் இது என்ன சொல்றது? நல்ல நேரம் இல்ல என்ற அர்த்தத்தை கொண்டு வருது. இட்ஸ் பேட் டைம் டு கோ ஹோம். இது இப்ப இது வீட்டை போறதுக்கான சரியான நேரத்தை இல்ல. பேட் டைம் கெட்ட நேரத்தை சொல்லுது. கெட்ட நேரம் அந்த உரிய நேரம் இல்ல என்ற மீனிங்கும் கொண்டு வருது. அப்ப இந்த பேட் டைமை போல இட்ஸ் குட் டைம். இட்ஸ் குட் டைம் டு மீட் நியூ பீப்புள். நான் என்ன சொல்றது? புது புது ஆட்களை சந்திக்கிறதுக்கான நல்ல நேரம் இது. இட்ஸ் குட் டைம் டு மீட் நியூ பீப்புள். இட்ஸ் குட் டைம் டு ஸ்டார்ட் அ நியூ பிசினஸ். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல நேரம் இது. அப்ப பாருங்க, சின்ன அட்ஜெக்டிவ், பேட் என்ற அட்ஜெக்டிவ், குட் என்ற அட்ஜெக்டிவ் டோட்டலா இதுல மீனிங்க மாற்றக்கூடிய நிலைக்கு இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன்ல நான் என்ன செஞ்சேன்? இந்த அட்ஜெக்டிவ் மட்டும் இன்சர்ட் பண்ணேன். So it's bad time to go out, அல்லது it's bad time to go home, it's bad time to say this to him. இதை அவர் சொல்றதுக்கான கெட்ட நேரம், நல்ல நேரம் இல்ல என்ற அர்த்தத்தை வருது. It's good time to meet new people. It's good time to start up a business. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான நல்ல நேரம் இது. அப்ப சரியான நேரம், ஒரு வேலையை செய்யறதுக்கு சரியான நேரம் இதுன்னு சொல்லும் போது இந்த பேட்டர்னை நீங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. I believe everyone understood this. So I'm moving on to the next slide. So whenever I explain these patterns, and the patterns explain பண்ணும்போது, so whenever you learn something new, you try to create your own examples while you are learning. நீங்க படிக்கிற பொழுதே உங்களோட own sentences நீங்க அதுல create பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் பிரயோசனமான ஒன்றா இருக்கும். And here, can't help. This is also, it's a good one, right? பாருங்க, can't help and verb ing. Can't help. இது என்னடா, can't help என்ன உதவி செய்ய முடியாதுன்ற அர்த்தம் வருது. ஆனா ஆக்சுவலி இந்த பேட்டர்ன்ல அதுல மீனிங்கே வேற. இது நான் தனித்தனி வேர்டா மீனிங் எடுக்க கூடாது. மொத்தமான அந்த பேட்டர்னுக்குரிய மீனிங் தான் can't help ஓட வேர்போட ing போட்டீங்கன்னா to express the inability of someone. என்னது, இந்த can't help ஓட verb ing சேர்த்து வரும்போது அது ஒரு ஆளுடைய இனபிலிட்டின்னு சொல்றது இயலாமைய சொல்லுது. ஒரு ஆளால் ஒரு செய்ய முடியாத என்ற அந்த நிலையை குறிச்சு காட்டுது. உதாரணம் சொல்லுவோம், ஒரு ஆளுக்கு தெரியும் இந்த வேலை செய்யறது பிழை. இப்ப சொல்லுமே, ஸ்மோக் பண்ற ஆளுக்கு தெரியும், புகை பிடிக்கிற ஆளுக்கு தெரியும் ஸ்மோக்கிங் கூடாதுண்டு. ஆனா அது அவங்களால நிப்பாட்ட முடியாது. அவங்களுக்கு பிழைன்னு தெரிஞ்சும் அது அவங்களுக்கு நிப்பாட்ட முடியாது. அதான் இனபிலிட்டி, இயலாமை என்று சொல்லுவோம். அப்போ ஒரு ஆள் இயலாமை, ஒரு ஆள் என்னுடைய இயலாமை, மற்றவங்களுடைய இயலாமைகளை பற்றி பேசும்போது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். can't help verb ing. பாருங்க, I can't help thinking about her even after she left me. அவ என்னை விட்ட பிறகும் அவைய பற்றி என்னால நினைக்காம இருக்க முடியல. சோ லவ் ஃபெயிலியருக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் அவைய நினைக்கிறதால எந்த பிரயோசனம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதை என்னால விட முடியல, செய்ய முடியாம இருக்கு. I can't help biting my nails when I am nervous. அதாவது
நான் பதட்டத்துல இருக்கும் போது மிகத்தை கடிக்கிறத என்னால விட முடியல. மிகம் கடிக்கிற பிள்ளைன்னு தெரியும். பட் ஸ்டில் நான் பதட்டப்படும் போது என்ன அறியாமலே நான் நிகத்தை கடிக்கிறேன். அப்ப அதைத்தான் நான் சொல்லுவேன். I can't help biting my nails when I'm nervous. I can't help biting my nails when I'm nervous. When I'm nervous. I can't help remembering things you did. நீ செஞ்ச வேலையை என்னால நான் என்ன சொல்றது மறக்க முடியாம இருக்கு. அது என்னுடைய இயலாமை. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். I forgave you. But still, I can't help remembering things you did. நீ எனக்கு செஞ்சது என்னால மறக்க முடியாம இருக்கு. I can't help feeling so sad. சிலாக்களை பாத்தீங்கன்னா there are some emotional feel. அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் இமோஷனலா பேடா ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன விஷயத்துக்கும் பேடா ஃபீல் பண்ணுவாங்க. சரியான சென்சிட்டிவ் அவங்க. சோ அவங்களுக்கு தெரியும் இது சென்சிட்டிவ். நான் இப்படி ஃபீல் பண்றது எனக்கு கூடாது, என் ஹெல்த்துக்கு கூடாது, என் மைண்டுக்கு கூடாதுன்னு தெரியும். பட் ஸ்டில் they can't help feelings. எல்லா விஷயத்துக்கும் சேடாவே இருப்பாங்க. I can't help laughing when I see him. அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த சிரிப்பை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. மேபி அவர் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம், அல்லது அவர் ஒரு இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு சிரிப்பை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இப்பெல்லாம் நான் அவரை பார்க்கிறேனோ எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வந்து சிரிப்பு வருது. அப்ப அது எனக்கு பிள்ளைன்னு தெரியுது. பட் ஸ்டில் ஐ காண்ட் ஹெல்ப் லாஃபிங் வென் ஐ see him. அவரை பார்க்கிற பொழுது எனக்கு அந்த சிரிப்பை இல்லாம சிரிக்கிறத நிப்பாட்ட முடியாம இருக்கு. அப்ப எங்களுடைய இனபிலிட்டிஸ பற்றி பேசும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இனபிலிட்டிஸ் இருக்கு. இல்லன்னு யாருக்கும் சொல்லல. அது எவ்ரி ஒன் ஹேஸ். எல்லாருக்குமே இருக்கு. அப்ப அந்த இனபிலிட்டிஸ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது when you want to express you can use these sentence patterns. What's that? I can't help and put the verb ing. That's it. அவ்வளவுதான். I can't help and போட்டு verb இட ing போட்டீங்கன்னா ing form போட்டீங்கன்னா சரி. I can't help thinking about her. I can't help biting my nails when I'm nervous. I can't help remembering things you did. I can't help feeling so sad. I can't help laughing when I see him. So, இதே போல உங்களோட லைஃப்ல இருக்கிற இனாபிலிட்டிஸ இந்த பேட்டர்ன்ஸை வச்சு you can try சொல்லி பாருங்க. when you want to show your interest on something, உங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அதிகமா இருக்கு, ஆர்வம் இருக்குன்றத நீங்க காட்டுறதுக்கு இந்த பேட்டர்ன்ஸை உங்களால யூஸ் பண்ணலும். என்ன பேட்டர்ன்ஸ்? பி என்றது am is are. அதைத்தான் நாங்க பி வேர்ப்னு சொல்லுவோம். அந்த டு பி வேர்ப்ட மெட்டஃபார்ம் தானே am is are. அப்ப நாங்க அந்த சப்ஜெக்ட் கேட்டது போல am is are என்றதை பாவிக்கிறேன். சோ அதால அது பி என்றதை காமனா போட்டிருக்கு. interested in verb ing. இப்ப சிலாக்களுக்கு ஒரு தாட் வரும், இங்க am வந்திருக்கிறதால அது ing ஃபார்ம் தானே வரணும். ஐ எம் இன்ட்ரெஸ்டிங் இன் தானே வரணும். அப்பயே நீங்க இன்ட்ரெஸ்டட் போட்டிருக்கேன்னு யோசிக்கலாம். அப்படி இப்ப நாங்க படிச்சிருக்கோம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு am is are வரும்போது வேர்பிட ing தான் பாவிக்கணும்னு படிச்சோம். அப்ப இப்படி இதுக்கு மட்டும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் வருது வாரண்டா ஐ எம் இன்ட்ரெஸ்டிங் தானே வரணும்னு கேட்பீங்க. ஆக்சுவலி இங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், இன்ட்ரெஸ்டட் என்றது அட்ஜெக்டிவ். அது ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருந்தாலும் இடி ஃபார்ம்ல இருந்தாலும் அது ஒரு அட்ஜெக்டிவ். அதனாலதான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கிற என்றதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்றீங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் படிக்கிறதுல ஆர்வமா இருக்கேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் டு யூ. உன்னோட பேசுறதுக்கு, உங்களுக்கு பேசுறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். ஆர்வமா பேசிக்கொண்டிருக்கேன். அல்லது உங்களோட பேசுறது எனக்கு ஆர்வமா இருக்கு. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்பிங் அதர்ஸ். மற்றவங்களுக்கு உதவி செய்யறது எனக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கு, ஆர்வமா இருக்கு. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் நேவி. எனக்கு நேவில கடற்படையில சேர்றதுல ஒரு ஆர்வம் இருக்கு. அப்ப இது ஐ எம்னு சொல்லக்குள்ள அதை என்ன பற்றி சொல்லுது. இப்ப நான் இன்னொரு ஆளை பற்றி சொல்லக்குள்ள he is interested. அப்ப ஹீக்கு நாங்க பாவிக்கிற பி verb is. So he is interested in reading novels. அவர் நாவல்கள் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
அப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் நேவி. இப்ப நான் இன்னொரு ஆளை பற்றி சொல்லும் போது பாருங்க, he is interested in reading novels. He is interested in reading novels. அவருக்கு நாவல்கள் வாசிக்கிறதுல ஆர்வம் இருக்கு. She is interested in developing new software. She is interested in developing new software. புதிய சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்குறதுல அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. They are interested in doing social work. They are interested in doing social work. அவங்க என்ன சோஷியல் வேலை செய்யறதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு என்றது நாங்க இப்படி சொல்ல முடியும். அப்ப எனக்கு ஆர்வம் பண்ணக்குள்ள அயமண்டு வருது. மெட்டாக்களை பற்றி பேசும்போது அந்த சப்ஜெக்ட் கேட்டது போல நாங்க அந்த பி வெப்ப மாத்தணும். ஸோ he is, she is, it is என்றது நாங்க மாத்த வேண்டும். அப்ப பாருங்க, டு ஷோ இன்ட்ரெஸ்ட் யூ கேன் யூஸ் தீஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன். நீங்க இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்க்க போறோம், டு ஷோ யோர் ஃபீலிங்ஸ். இப்ப உங்களுக்கு என்ன தோணுது என்றதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்? அப்ப அதுல ஒரு ஃப்ரேஸ் தான் ஃபீல் லைக்ன்றத போட்டீங்கன்னா சரி. இப்ப ஐ ஃபீல் லைக்கோட இந்த ஃபீல் லைக்கு அடுத்ததா வேர்புட ஐஎன்ஜியை தான் நீங்க ஆட் பண்ணணும். ஐ ஃபீல் லைக் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட இப்ப எனக்கு வெளியில போகணும் போல இருக்கு. இப்ப எனக்கு என்ன தோணுது? ஐ ஃபீல் லைக் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு இப்ப வெளியில போகணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பிரியாணி. இப்ப பிரியாணி ஒன்று சாப்பிடணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் டான்சிங். எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் லேர்னிங் சம்திங் நியூ. புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும் போல இருக்கு. புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும் போல இருக்கு. I feel like drinking Nescafe. I feel like drinking Nescafe. I feel like drinking Nescafe. நெஸ்கஃபே வந்து குடிக்கணும் போல இருக்கு. சில பேருக்கு பாருங்க, இரவு நேரத்துல கேர்ள்ஸுக்கு பொதுவா அல்லது அந்த கேர்ள்ஸுக்கு தான் கூடுதலா மழை டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. I feel like eating ice cream. ரைட்? I feel like ன்னு போட்டு உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை நாங்க பார்க்கக்கூடிய, அதை நாங்க என்ன செய்யறோம்? ஐ ஃபீல் லைக் என்று சொல்லும் போது உங்களுக்கு அதை செய்யக்கூடியதாக, என்னது என்னுடைய ஃபீலிங் என்னன்றத எனக்கு அதுல சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன்ஸை நீங்க யூஸ் பண்ணி, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஃபீல் லைக்கோட வேர்பிட ஐஎன்ஜியை மட்டும் போட்டீங்கன்னா சரி. வேர்பிட ஐஎன்ஜியை போட்டீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். ஓகே, அடுத்த பேட்டர்ன் நாங்க பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஒரு பெரிய பேட்டர்ன். இதுல நீங்க 2 சென்டென்சஸ் ஆட் பண்ண போறீங்க. ஒன்று ஐ லைக் த வே என்ற ஒரு பேட்டர்னோட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை நீங்க ஆட் பண்ண போறீங்க. அப்ப ஐ லைக் த வே ஒன்று போட்டு அதோட சேர்த்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க பாருங்க. we use this pattern when you like someone does something. அதாவது ஒரு ஆள் செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். வேலைன்னு சொல்லும் போது அந்த அவருடைய செயற்பாடு, இல்லைன்னா அவங்க செய்யற செயற்பாடை நான் நீங்க மென்ஷன் பண்றேன். ஸோ ஐ லைக் த வே யூ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனையை நீ கையாளுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே யூ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். ஐ லைக் த வே யூ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். I like the way she behaves in public places. பொது இடங்கள்ல அவன் நடந்து கொள்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. பொது இடங்கள்ல அவன் நடந்து கொள்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. I like the way you talk with someone. நீ மற்றவங்களோட நடந்து கொள்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. I like the way you talk with someone. நீ மற்றவங்களோட நடந்து கொள்ற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. I like the way you dress. I like the way you dress. நீ ட்ரெஸ் ஆடை அணிகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் த வே யூ ட்ரெஸ்.
I like the way Niroshan approaches this matter. இந்த விஷயத்தை நிரோஷன் அணுகின முறை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்தை நிரோஷன் அணுகின முறை எனக்கு பிடிச்சிருக்கு. I like the way Niroshan approaches this matter. அப்ப பாருங்க, I like the way, எனக்கு அவங்க செஞ்ச அந்த முறை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது I like the way என்று போட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. அது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உங்களால யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. I like the way you handle this problem. I like the way you behave in public places. I like the way you talk with someone. I like the way you dress. I like the way Niroshan approaches this matter. இந்த விஷயத்தை நிரோஷன் அணுகிற முறை எனக்கு பிடிச்சிருக்கின்றது. நான் இப்படி இந்த முறையில நான் வெளிப்படுத்துறேன். அப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்ன, இந்த பேட்டர்ன்ஸ் இப்படியான நிறைய பேட்டர்ன்ஸ் நீங்க பாவிக்கலாம். இப்ப இந்த பேட்டர்ன்லயே இதை நான் மாடிஃபை பண்ணி கொண்டே போகலாம். இதுக்கு முதல் படிச்ச ஒவ்வொரு பேட்டர்ன்ஸையும் நான் மாடிஃபை பண்ணி கொண்டு போகலாம் அட்வான்ஸ் ஆக. ஆனா இதை பாருங்க, இந்த சிம்பிள் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா இதுல ஆட் பண்ற பகுதியில் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டியது ஐ லைக் த வேயோட நான் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபீல் லைக்கோட நான் ஒரு வேர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் இன்னோட வேர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். இப்படியான விஷயங்கள் எங்களோட மைண்ட்ல இருக்கும் போது எனக்கு அது ஈஸியாக பாவிக்கக்கூடியதா இருக்கும். And the other one, I know how to அங்கால base verb. I know how to base verb போட்டீங்கன்னா சரி. என்னது, we use this pattern when we are aware of something. எனக்கு ஒரு வேலை தெரியும் என்று சொல்லும் போது நான் இதை பாவிக்கலாம். I know how to base verb. இதான் பேட்டர்ன். I know how to. அப்ப இந்த டூக்கு அடுத்ததான் சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற போல, உங்களோட பேசுற அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல அந்த பேஸ் வேர்ப்ஸ் ஆட் பண்றது மட்டும்தான் வேலை. I know how to convince him. அவர் எப்படி இணங்க செய்யறன்னு எனக்கு தெரியும். I know how to fill this application. இந்த அப்ளிகேஷனை எப்படி நிரப்பணும்ன்றது எனக்கு தெரியும். I know how to make gulab jam. குலாப் ஜாமுன் எப்படி செய்யறேன்று எனக்கு தெரியும். I know how to solve this puzzle. இந்த பசில்ன்னு சொல்ற இந்த இதை எப்படி நான் செய்யணும், சால்வ் பண்ணணும், தீர்க்கணும்ன்றது எனக்கு தெரியும். இந்த பசில்ன்ற புதிரை எப்படி தீர்க்கணும்ன்றது எனக்கு தெரியும். I know how to fix this machine. இந்த மெஷினை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். I know how to use this app. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். I know how to place an order. எப்படி ஒரு ஆர்டர் எனக்கு ஆன்லைன்ல ஒரு பர்ச்சேஸ், ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். I know how to. I know how to என்றதோட நான் என்ன செய்யறேன், பேஸ் வேர்பை இங்க யூஸ் பண்றேன். I use the base verb. அதுக்குரிய பேஸ் வேர்பை யூஸ் பண்றேன். I know how to fill this application. I know how to make gulab jam. I know how to solve this problem. I know how to fix this machine. இப்படியானது எல்லாமே எனக்கு இந்த பேட்டர்ன்ல, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா இருப்பீங்கன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ப்ரிஃபர் என்றது என்ன? எக்ஸ்பிரஸிங் த ப்ரிஃபரன்ஸ். நான் எதுக்கு முக்கியம் கொடுக்கிறேன், எதை நான் இம்பார்ட்டன்டா பாக்குறேன் என்று சொல்றதுக்கு இந்த ப்ரிஃபர் என்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். இப்ப டு சே we like one thing or activity more than the other. இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துல எது எனக்கு அதிகமா பிடிக்கும் அல்லது அதிகமா நான் அதை ப்ரிஃபர் பண்றேன், அதிகமா முக்கியம் கொடுக்குறேன்ன்றதுக்குள்ள இந்த ப்ரிஃபர் என்றதை பாருங்க. அதுக்குரிய பேட்டர்ன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஐ ப்ரிஃபர் என்று போட்டு இங்க ரெண்டு நவுன்ஸ் போட்டிருக்கேன். அப்ப இங்க என்ன வர ஒன்று, ப்ரிஃபருக்கு அடுத்தா ரெண்டு நவுன்ஸை பாவீங்க. ஐ ப்ரிஃபருக்கு அடுத்தா ரெண்டு நவுனை பாவீங்க. இந்த நவுன்ல முக்கியமானது ஐ ப்ரிஃபர் என்று போட்டு எந்த விஷயத்த நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அந்த விஷயம் தான் ப்ரிஃபருக்கு அடுத்ததா வர வேண்டும். இப்ப ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. எனக்கு டீயை விட காஃபி தான் பிடிக்கும்.
அப்ப எது பிடிச்சிருக்கு? காஃபி. அப்ப பிடிக்கிற விஷயத்தை தான் நாங்க ப்ரிஃபருக்கு அடுத்ததா போட வேண்டும். I prefer coffee to tea. I prefer coffee to tea. அப்ப எனக்கு டீயை விட காஃபி தான் பிடிச்சிருக்கு. அப்ப ப்ரிஃபருக்கு அடுத்த 2 நவுன் பாவிக்கணும். அந்த 2 நவுனுக்கும் இடையில டூன்றத பாவிங்க. அந்த 2 நவுனுக்கும் இடையில டூன்றத பாவிங்க. I prefer coffee to tea. My friends prefer computer games to football. My friends prefer computer games to football. என்னுடைய நண்பர்கள் ஃபுட்பாலை விட கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் விரும்புறாங்க. My friends prefer, என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பாலை விட கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் விரும்புறாங்க. He prefers சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வருது. அதனால தான் he என்ற தேர்ட் பர்சனுக்கு எஸ் வருது. So he prefers teaching to banking. அவருக்கு பேங்க்ல வேலை செய்யறதை விட டீச் பண்றது தான் பிடிச்சிருக்கு. Students prefer Oxford College to ABC College. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏபிசி காலேஜை விட ஆக்ஸ்போர்ட் காலேஜை தான் பிடிச்சிருக்கு. ரவி ப்ரிஃபர்ஸ் கிரிக்கெட் டு பாஸ்கெட் பால். ரவிக்கு பாஸ்கெட் பாலை விட கிரிக்கெட் தான் பிடிச்சிருக்கு. அப்ப இங்க 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அதிகமா பிடிச்சிருக்குன்னு சொல்லக்குள்ள, இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அதிகமா பிடிச்சிருக்குன்னு சொல்லக்குள்ள இதை எங்களால பாவிக்க முடியதா இருக்கு. அப்ப என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நீங்க ப்ரிஃபருக்கு அடுத்ததா பாவிக்க வேண்டும். பிடிக்காத விஷயத்தை நீங்க டூக்கு அடுத்ததா பாவிக்கணும். ஸோ இதை நீங்க மறக்க கூடாது. இப்ப ப்ரிஃபருக்கு அடுத்ததா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூ ஹாவ் டு யூஸ் தட் ஒன். அப்ப இங்க என்ன செய்யறேன், எனக்கு 2 விஷயத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல இந்த விஷயம் தான் கூடுதலா பிடிக்கும்ன்றதுக்கு இந்த ப்ரிஃபரோட சேர்த்து இந்த பேட்டர்னை பாவிக்கிறேன். இது ப்ரிஃபர்ல நாங்க யூஸ் பண்ற ஒரு முறை. நான் ப்ரிஃபருக்காக பாவிக்கிற ஒரு முறை. இந்த ப்ரிஃபர்ல இன்னொரு முறை இருக்கு. டு டாக் அபவுட் ஜெனரல் அண்ட் ஸ்பெசிபிக் ப்ரிஃபரன்சஸ். பொதுவான முக்கியத்துவங்களையும் அல்லது பொதுவா நான் முக்கியமா கொள்ற விஷயங்களை பிடிச்ச விஷயத்தையோ அல்லது ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தையோ நான் முக்கியம் கொடுக்கிற விஷயத்தையோ சொல்றேன்டா. ப்ரிஃபர் டு என்று சொல்லும் போது அது ஜெனரல், பொதுவாகவே என்று என்னது. ஐ ப்ரிஃபர் டு டிராவல் பை ட்ரெயின். நான் பொதுவாகவே ட்ரெயின்ல போறதுக்கு தான் விரும்புறேன். She prefers to eat at the Tabraben restaurant. அவ அந்த டப்ரபைன் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரியும், சின்னமன் கிராண்ட்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட தான் பொதுவாக விரும்புறா. We prefers to study online. We prefer to study online. நாங்க ஆன்லைன்ல படிக்கிறது தான் பொதுவா விரும்புறோம். அப்ப இதெல்லாமே என்னது, பொதுவான விருப்பங்கள். I prefer, she prefers, we prefer. அப்ப prefer to and வரும்போது இந்த prefer to and வரக்குள்ள நான் பொதுவான விருப்பம் ஒன்று எனக்கு தெரிவிக்கிறேன். இதே இதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும் போது, when I specify this, இதை நான் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லும் போது would prefer to என்று பாவிப்பேன். இதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும் போது would prefer to என்றதை பாவிப்பேன். பாருங்க, they would prefer to watch movie this evening. இன்றைக்கு பின்னேரம் அவங்க படம் பார்க்கறத விரும்புறாங்க. வளமையா விளையாட போகலாம், வளமையா வெளியில போகலாம். ஆனா இன்றைக்கு பின்னேரம் அவங்க படம் பார்க்கறத விரும்புறாங்க. அப்ப அது என்னது, ஸ்பெசிஃபை பண்றேன். They would prefer to watch movie this evening. Sarah would prefer to go on a trip with her boyfriend tomorrow. இப்ப நாளைக்கு பாய் ஃப்ரெண்டோட ட்ரிப் போறது சாரா விரும்புறாங்க. அதை விட ஒரு ஸ்பெசிஃபை பண்ணப்பட்ட ஒரு ப்ரிஃபரன்ஸ். Sam would prefer to follow course at Oxford College. ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல கோர்ஸ் வந்து செய்யறதுக்கு சாம் விரும்புறேன், ப்ரிஃபர் பண்றேன். அது பொதுவானது இல்லாம குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசுது. Would you prefer to read Shakespearean play? ஷேக்ஸ்பியரியன்ஸ் பிளேன்றது வந்து எல்லா நாடகங்களையும் ஒரு வித்தியாசமானது, இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அப்ப அந்த ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வந்து உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்றீங்களா, விரும்புறீங்களா? Would you prefer to read Shakespearean's play? அப்ப குறிப்பிட்டு நான் சொல்லும் போது என்னுடைய விருப்பத்தை நான் குறிப்பிட்டு சொல்லும் போது
would prefer பாவிக்கிறேன். பொதுவாக நான் சொல்லும் போது தனியா preferன்றதை பாவிக்கிறேன். அப்ப preferக்கு அடுத்ததான் நீங்க பாவிக்க வேண்டிய preposition என்ன? to. I prefer to, would prefer to. அப்ப இதுக்கு அடுத்ததா நீங்க பாருங்க, இந்த prefer to அடுத்தது என்ன வந்திருக்கண்டா? பேஸ் verb வந்திருக்கு. இப்ப இதுவும் சின்ன விஷயங்கள் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டியது. travel, eat, study, watch, go, follow, read. இது எல்லாமே அந்த prefer to அடுத்ததா வர பேஸ் verb. அப்ப நீங்களே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க prefer to பாவிக்கிறதோ அல்லது would prefer toன்றத பாவிக்கிறதோ இதுக்கு அடுத்ததான் நீங்க ஒரு பேஸ் verb உங்களால பாவிக்க கூடியதாக இருக்கும். இப்ப இன்னைக்கு நாங்க இவ்வளவு பேட்டர்ன்ஸ் படிச்சிருக்கோம். சோ நாங்க இதுக்கும் மேலேயும் நாங்க படிச்சோம்னா சில நேரங்கள் உங்களுக்கு மறந்து போயிடலாம். இப்ப படிச்ச விஷயத்த நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. படிச்ச விஷயம் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. Today onwards you start practicing these phrases, these sentence patterns with your friends, with your family members. இதுல படிச்சது என்னது? It is good to, ஒரு நல்ல விஷயம் என்று சொல்றது. It is good not to, இந்த விஷயம் செயலாட்டி நல்லம் என்று சொல்றதுக்கு. It is time to, ஒரு வேலை செய்யறதுக்கான நேரம் இது. நல்ல நேரம் என்று சொல்லலாம், கெட்ட நேரம் என்றதையும் பேட் டைம் என்ற அந்த அட்ஜெக்டிவ் அதுக்குள்ள எனக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கு. can't help என்று சொல்றது என்னுடைய இனபிலிட்டியை பற்றி பேசுது. எனக்கு ஒரு வேலை செய்ய அது புலண்டு தெரிஞ்சும் என்னால அதை செய்ய விட முடியாம இருக்கு, என்னுடைய இயலாமைய சொல்லுது. நான் ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட காட்டுறதுக்கு, அந்த ஆர்வத்தை காட்டுறதுக்கு இதை நான் பாவிக்கிறேன். அடுத்தது பார்க்கிறோம், டு ஷோ த ஃபீலிங். ஃபீலிங்ன்றது என்ன? என்னுடைய உணர்ச்சி. இப்ப எனக்கு உணர்ச்சின்றதை விட இப்ப எனக்கு என்ன தோணுது என்று சொல்றதுக்கு இந்த ஃபீல் லைக்கோட verb ing நான் பாவிக்கிறேன். அந்த ஒரு ஆள் செய்யற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றதுக்கு ஐ லைக் த வே, அதுக்கு அடுத்ததா வர வேண்டியது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். எனக்கு இந்த வேலை செய்ய தெரியும் என்று சொல்றதுக்கு ஐ நோ ஹவு டு என்றதோட சேர்த்து பேஸ் verb. I know how to convince him. I know how to fill this application. I know how to make gulab jam. I know how to solve this puzzle. I know how to fix this machine. இந்த மெஷின் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியும். அடுத்து நாங்க பார்த்த விஷயம் ப்ரிஃபர்ன்றது நான் அதிகமா விரும்புற ஒரு விஷயம். ரெண்டு விஷயத்துல எதுக்கு நான் அதிகமா விரும்புறேன்றதுக்குள்ள ப்ரிஃபரோட சேர்த்து இந்த நவுன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா சரி. உங்களுக்கு பிடிச்ச நவுன் வந்து ப்ரிஃபருக்கு அடுத்ததா வர வேண்டும். அடுத்தது என்னுடைய பொதுவான ப்ரிஃபரன்ஸ், பொதுவான விருப்பங்களை தெரிவிக்கக்குள்ள ப்ரிஃபர் டு என்றும், குறிப்பிட்டு நான் அதை சொல்லும் போது would prefer to என்றதை நான் பாவிக்கிறேன். இது எல்லாமே சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ், சிம்பிள் பேட்டர்ன். And when you start using these patterns, you definitely enjoy using this. நீங்க நிச்சயமா இதை என்ஜாய் பண்ணுவீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லும் போது. And you start loving the language. நீங்க என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்காவே இங்கிலீஷ்ல இருக்கிற விருப்பம் உங்களுக்கு கூடிடும். இப்ப இங்கிலீஷ்ல எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க பயப்படாம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியமா இருக்கு. There are a lot of patterns in English. நிறைய patterns இருக்கு. But these are the simple and easy patterns. And later we will study some advanced patterns. Later நாங்க advanced patterns படிச்சோம். இவ்வளவு நாள் நாங்க lessons மட்டும் படிச்சோம். Today I'm going to give you a work. உங்களுக்கு இன்னொரு வேலை ஒன்று தரப்போறேன். Find out one sentence patterns and its usage with some examples. அதாவது இன்டர்நெட்டுக்கு போங்க, அல்லது புக்ஸை ரிஃபர் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட கேட்டு ஏதோ சரி, இப்படி வேற ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்காண்டு இல்ல இருக்கு. யாரா லாட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் இங்கிலீஷ், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பேட்டர்னை தேடி எடுங்க. நீங்க படிச்சதை தவிர புதுசா ஒரு பேட்டர்னை தேடி எடுத்து அந்த பேட்டர்னை நாங்க எங்க பாவிக்கலாம், அந்த பேட்டர்னுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றதை கண்டுபிடிங்க. அதை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம், அல்லது நீங்க எனக்கு அனுப்பி வச்சாலே நான் குரூப்லையும் ஷேர் பண்ணுவோம். நீங்க இப்படி நீங்க பார்த்து தந்திருக்கின்ற வடிவா ஒரு ப்ரெசன்டேஷன், இப்படி சிம்பிள் ப்ரெசன்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி தந்தீங்கன்னாலும் நான் அதை குரூப்ல போடுவேன். அது மட்டும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்படி ஒரு புது பேட்டர்ன் எடுத்து அதை எனக்கு போடுங்க. அதை நாங்கள் வடிவ எடிட் பண்ணி அந்த குரூப்ல போட்டோம்னா மற்றவங்களுக்கு அது படிக்கக்கூடியமா இருக்கு.
பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது பேட்டர்ன் வந்து ஐ லவ் இட் வென், அங்கால சென்டென்ஸ் கொண்டு வரணும் இருக்கு. ஐ லவ் இட் வென் பிளஸ் சென்டென்ஸ், அங்கால ஐ லவ் இட் வென்னோட சேர்த்து ஒரு சென்டென்ஸ் கொண்டு வரணும். அப்ப இந்த பேட்டர்னை நான் எங்க பாவிக்கிறேன்? This is an expression to tell about something that makes us very happy. நான் ஒரு செய்யற ஒரு வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என்று சொல்லும் போது இந்த பேட்டர்னை நான் யூஸ் பண்றேன். நான் செய்யற வேலை உண்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என்று சொல்லும் போது இந்த பேட்டர்னை நான் யூஸ் பண்றேன். எக்ஸாம்பிள்ஸ், ஐ லவ் இட் when it snows on Christmas. கிறிஸ்மஸ்ல பனி பெய்யறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். கிறிஸ்மஸ்ல அந்த கிறிஸ்மஸ் சீசன்ல பனி பெய்யறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஐ லவ் இட் when my mom cooks my favorite food. எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு எங்க அம்மா சமைக்கும் போது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். I love it when I don't have to work on Fridays. என்னது, வெள்ளிக்கிழமையில வேலை செய்யாம இருக்கும் போது எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். நான் செய்யற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லும் போது இந்த பேட்டர்னை நான் யூஸ் பண்ணுவேன். அது போல நீங்களும் வேறொரு பேட்டர்னை தேடி எடுங்க. You also find any other pattern and its usage and make some examples and send it to me. Then I will share with other students so that they will be able to learn that. சரியா? அப்ப எப்படி நீங்க செஞ்சு கொள்ளும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ப இன்றைக்கு படிச்ச விஷயம் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நம்புறேன். இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுங்க, கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. படிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சாக்களோட நீங்க யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு விஷயமாக இருக்கு. So I hope everyone understood this lesson and we will meet again with another wonderful or interesting session and that you will love. Until that, practice this and start using this in your day-to-day conversation. So thank you very much for joining today's session. Until we meet again, stay safe, have a good night. Chara bye bye. See you guys.